அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆரணியின் 6ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி KV ஷைலஜா அவர்கள் வாழ்வும் வாசிப்பும் என்கின்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றவிருக்கிறார். அவரை உங்கள் அனைவரின் பரத்த கரவர்களோடு மேடைக்கு வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அவர்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சி தொடங்கவிருக்கிறது. கேரளாவை தன்னுடைய பூர்வீகமாக கொண்டவர் இருந்தாலும் கூட தமிழின் பால் உள்ள தீராத காதலினாலும் இலக்கியத்தின் மீதுள்ள தீராத பற்றின் காரணமாகவும் தமிழ் மொழியை மிகச்சிறப்பாக நேர்த்தியாக பேசவும் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டு தமிழில் பல்வேறு படைப்புகளை தந்திருக்கிறார். முதலாக பல்வேறு மொழிபெயர்ப்புகளை, அதாவது கேரளாவை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்வியல் சூழல் என்பது தமிழகத்தை சார்ந்தது. ஆகவே தாய்மொழியான கேரளா என்பது அவருக்கு பேச மட்டுமே தெரியும், எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டு மொழிபெயர்ப்புக்காகவே அதனை கற்றுக்கொண்டு மிகச்சிறப்பான கேரளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டுரைகளை கதைகளை தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். அவருடைய பல்வேறு மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. மலையாள கவிஞர் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய சிதம்பர நினைவுகள் என்கின்ற தொகுப்பினை மொழிபெயர்ப்பாக வெளியிட்டிருக்கிறார். அடுத்ததாக மம்முட்டி அவர்கள் எழுதிய தன்னுடைய வாழ்வியல் கட்டுரைகளை 3ஆம் பிறை என்கின்ற தலைப்பில் வெளியிட்டிருக்கிறார். அடுத்ததாக அவருடைய தமிழிலே எழுதிய ஒரு முதல் நாவல் ஷகீதா என்கின்ற ஒரு முதல் நாவல். உண்மையிலே மிகச்சிறந்த நாவல் அது. ஏன்னா அதை நூலை படிக்கக்கூடிய அனைவருமே ஏதாவது ஒரு கட்டத்தில் ஷகீதாவாக கண்டிப்பாக மாறுவார்கள். தமிழில் வெளிவந்த அவருடைய முதல் நாவல். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தமிழில் தன்னுடைய படைப்புகளை தந்திருக்கிறார். முத்தியம்மா மற்றும் உருவமற்ற என் முதல் ஆண் என்கின்ற தமிழில் தன்னுடைய வாழ்வியல் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அதோடு தன்னுடைய பயண கட்டுரை ஒன்றும் மேடம் அவர்கள் எழுதியிருக்காங்க. யூரோப் சென்றிருந்த தன்னுடைய அனுபவங்களை இமைக்கும் கருவிழிக்கும் இடையே என்கின்ற தலைப்பில் பயண கட்டுரையாக வெளியிடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வம்சி என்கின்ற ஒரு பதிப்பகத்தை தொடங்கி ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்திருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த பதிப்பாளராகவும் தமிழ்நாடு அரசின் சிறந்த பதிப்பகம் என்பதற்காக 5 முறை விருதுகள் வாங்கிய பெருமைக்குரியவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர். பல்வேறு விருதுகளுக்கும் சொந்தக்காரர் நம்முடைய சிறப்பு விருந்தினர். கலை இலக்கிய விருது, கனடா தோட்ட விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது என்ற பல்வேறு விருதுகளுக்கும் பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் நம்முடைய சிறப்பு விருந்தினர். அவர் நம்மிடையே இந்த ஆரணி புத்தக திருவிழாவில் சிறப்புரை ஆற்றுவது என்பது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரமாக கருதுகிறோம். வாழ்வும் வாசிப்பும் என்கின்ற தலைப்பில் திருமதி KV ஷைலஜா அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஆரணி மண்ணின் சொத்தும் தமிழகத்தின் உலக இலக்கியங்களை மொத்தமும் தமிழுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும் உங்கள் மண்ணின் எங்கள் வீட்டு பிள்ளையான குப்புசாமி தோழர் இங்கே இருக்கிறார். நான் குப்புசாமி தோழர் அப்படின்னு பேர் போட்டு வச்சுருப்பேன். என் பையன் குப்புசாமி பெரியப்பா அப்படின்னு பேர் போட்டு வச்சுருப்பான். அப்படி எங்கள் வீட்டோட கலந்த குப்புசாமியும் நர்மதாவும் இங்கே வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க இந்த எல்லா நாட்கள்லையும் இப்படி இருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. ஆனால் எனக்காக வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இருக்குது. சுதாகர் நேற்று சொல்லும்போது ரொம்ப மழை மேடம், மழையாக வந்துட்டுருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாருமே வரல, 20 பேர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். என்னமோ தெரியல, இன்றைக்கி உங்கள் ஊர் என்னை வரவேற்கிறதுன்னு நினைக்கிறேன். எந்த காரணத்துக்காகவும் மழையை நான் நொந்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் சுதாகர் கஷ்டப்பட்ட போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வித்யாவும் சுதாகரும் சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாங்கல்ல, அப்போ கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தால் இருக்குமே, அப்படி நல்லா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. என்னோடய முதல் தொகுப்பான சிதம்பர நிகழ்வுகள் வந்தபோது திருவண்ணாமலையில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக அதை அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழாவை அதை அரேஞ்ச் பண்ணும்போது எங்கள் ஊரில் டேனிஷ் மிஷன் ஸ்கூல்னு ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது. அந்த கிரவுண்டில் ஒரு 4000 பேர் ஈஸியாக உட்காரலாம். அவ்வளோ பெரிய கிரவுண்டில் ஏற்பாடு பண்ணுறாங்க நண்பர்களாக சேர்ந்து. எல்லாம் ரொம்ப பிரமாதமாக கல் சிலைகள்லாம் கொண்டு வச்சு அது ஒன்றுக்கு லைட்டெல்லாம் வச்சு அப்படி ரொம்ப பிரமாதமாக என் நண்பர்கள்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. கடைசியாக 6:30 மணிக்கு மழை கொட்டுன்னு மழை கொட்டுது, ஓப்பன் ஸ்பேஸ்.
அப்படியே தூக்கிட்டு போய் பக்கத்தில் ஒரு இது மாதிரியான ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு. அந்த ஹாலில் ஒரு 1000 பேர் உட்காரலாம். அந்த ஹாலில் நின்று பாதி உட்காந்து பாதின்னு போச்சு. முடிச்ச போது என்கிட்ட கேட்டாங்க, மழை வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு மழை ப்ளஸ் பண்ண மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ எந்த நேரத்திலும் நான் வந்து மழையை நொந்து கொள்ளாதவள், மழையை ரொம்ப என்ஜாய் பண்ணுறவ. ஆனால் இன்றைக்கி வராமல் இருக்குது. சரி, எதானாலும் ஒரு நன்றி சொல்லிடுவோம். எனக்கு வந்து இந்த இந்த புத்தக கண்காட்சியும் இப்படி இந்த ஊரில், சின்ன ஊரில் இதை முயன்றெடுத்து நடத்துகிறதும் வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. எனக்கு அதுக்காக இந்த நண்பர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்ட தோன்றுகிறது. எனக்கு வந்துட்டு நாம் எல்லாம் தான் கை கொடுக்கணும், நாம் எல்லாம் தான் கை கொடுத்து அவங்களோட நிற்கணும்னு தோணுது. அந்த கை வந்து ஒரு பல ஆயிரக்கணக்கான கையாக மாறும்போது, ஏன் இதை வச்சுருக்காரு, ஏன் இதை பண்ணார், அவரோட குடும்ப சூழல் என்னவாக இருந்துச்சு, அவர் ஏன் இதெல்லாம் எடுத்து நடத்தணும் அப்படின்றது நமக்கு ஒரு நாள் புரிய வரும்போது அது மிகப்பெரிய ஒரு விளைவை கொடுக்கும். ஏன்னா வாசிப்பு தான் வந்துட்டு எல்லாத்தையும் நமக்கு வந்து கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் நம்ம கற்றுக்கிறதுன்றது வாசிப்பு மட்டும்தான். எழுத்தாளர்களாக இருக்கிற நானும் குப்சாமியும் பல நண்பர்களும் எங்களுடைய கற்பனையையும் நாங்கள் பார்த்த விஷயங்களையும் குழைத்து தான் எழுதி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த வாசிப்பு, அந்த எழுத்து அப்படிங்கிறது வாழ்விலிருந்து வர்றது தான் இல்லையா? நம்ம எல்லாமுமா வாழ முடியாது, எல்லாரோட வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, எல்லா மனிதர்களாகவும் எல்லா உறவுகளாகவும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு டைமில் பல பேர் வாழ்ந்த விஷயத்தை நம்ம படிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எங்களுக்கெல்லாம் முன்னுத்தியர் ஒருத்தர் இருக்கிறாரு, தாஸ்தவஸ்கி, டால்ஸ்டைன், 2 கிழவனுங்க. அந்த கிழவனுங்க இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க யாருன்னா 150 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த ரஷ்யாவில் எழுதியிருந்த 2 இலக்கியவாதிகள், டால்ஸ்டாயும் தாஸ்தவஸ்கியும். அவங்க எழுதுனோட மிச்சத்தை நாங்கள் தொட முடியுமான்னு பார்க்குறோம், ஒன்றும் முடியல. அப்படி தானே தொட முடியல. ஏன்னா எல்லா எழுத்தாளர்களையும் சொல்கிறேன், இனி இந்த உலக குலம், இந்த இனமே என்ன எழுதணும்னு நினச்சதோ அதெல்லாம் அந்த 2 கிழவனுங்களும் எழுதிட்டாங்க. அவ்வளோ முக்கியமான ரைட்டர்ஸ். அது ரொம்ப முக்கியமாக டால்ஸ்டாயோட புத்துயிர்ப்பு, சில சிறுகதைகள், அப்புறம் போரும் வாழ்வும், தாஸ்தவஸ்கியோட அசடன், குற்றமும் தண்டனையும் நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு ஸ்டாலில் இருக்கலாம். அது வந்து வாங்கிட்டு போய் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் இப்போ படிக்காதீங்க, 20 வயசுக்கு மேலே படிங்க. ஏன்னா ஜுரம் வந்துடும். அந்த அந்த தீவிரம் தாங்காமல் நமக்கு வந்து ஜுரம் வந்துடும். என் பையன் அதை 17 வயசில் படித்தான். கை கால்லாம் உதறுதுமான்னு வந்து சொன்னான். இப்போ படிக்காதேன்னு சொன்னேன் நான். அப்புறம் 19 வயசில் ஒரு தடவை படித்தான். அப்போது கொஞ்சம் தாம்மா புரியுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இதை படிக்கன்னு சொன்னான். 21 வயசில் ரொம்ப நல்லா புரியுதுன்னு சொன்னான். ஸோ ஒரு புத்தகம் வந்து நம்மளை தேடி வரணும், நாம் தேடி போகிறதில்ல. இன்றைக்கி இந்த புத்தகம் படிச்சிடலாமா அப்படின்றது இல்லை. இப்போது நான் என்னை போல் எழுதுபவர்கள் வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் ஷெல்ஃப் வச்சுருப்போம். ஆனால் புத்தகங்களுக்கு நிறைய வச்சுருப்போம். கண்ணாடி பீரோவில், மர பீரோவில் இப்படி அழகழகாக அடுக்கி அதை அழகு பார்க்குறதுல எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆனந்தம். அப்படி புக் அடுக்கி வச்சுருப்போம். அப்போது அந்த புத்தகத்தில் எல்லாம் படிச்சிருப்போமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை, எல்லாம் படிக்க மாட்டோம். ஆனால் ஆத்துறதுக்கு இந்த மாதிரி புக் எக்ஸிபிஷன் நடக்கும்போது தாங்கவே தாங்காது மனசு. ஒரு 20-30 புக்காவது வாங்கிடணும் அப்படின்னு போய் டெய்லி போய் வாங்கிட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வச்சுப்போம். அப்போல்லாம் சென்னை புத்தக கண்காட்சி மட்டும்தான் பெரிய புத்தக கண்காட்சியாக நடக்கும். இப்போ தான் வந்து எல்லா ஊர்கள்லேயும் நடக்குது. அப்போ மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 20,000 ரூபா 30,000 புக்கு வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சு அடுத்த வருஷம் போகும்போது படிச்செல்லாம் முடிச்சிருக்க மாட்டோம், கொஞ்சம் தான் படித்து முடிச்சிருப்போம். ஆனால் மனசு தாங்காது. நீங்கள் உள்ளே போயிட்டா அப்படி போய் இப்படியே பார்த்து எடுத்துகிட்டு வர்றதுன்னு இருக்குல்ல, அதில் இருக்கிற அலாதியான சுகமும் மகிழ்ச்சியும் வந்து எதுலேயுமே கிடையாது. அப்போ நம்ம கொஞ்சம் படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அதுக்குள்ளே இருக்கிற புத்தகங்கள் வந்து நம்ம தேடி ஒரு நாள் வரும். என்னுடைய 77 வயது நண்பர் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஒரு புக்கை பற்றி, ஆதித்த கரிகாலன் கொலை வழக்குன்னு ஒரு புக்கு வாங்கி வச்சுருக்கேம்மா, 4.5 வருஷம் அதை வாங்கி வச்சு இப்போ தான் நான் படிக்கிறேன் அப்படின்னாரு. அந்த புத்தகம் வந்து 1200 பக்கங்கள் கொண்டது. அவர் சொல்கிறாரு, நான் அது ஒரு வாரத்தில் முடிச்சிட்டேங்கிறாரு. 77 வயசு ஆயிடுச்சு, நிறைய பிரச்சனை இருக்குது, உடல் ரீதியாக இருக்குது, நிறைய என்ன மன ரீதியாகவும் கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வச்சுட்டு அவர் ஒரு வாரத்தில் அந்த 1200 புக்கு பக்கங்களை படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், இப்போ தான்ப்பா அந்த புக்கு உங்களை கூப்பிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். நிஜமா அது என்ன கூப்பிட்டுச்சு இப்போ தான் அப்படின்னு சொன்னார். அதுபோல் தஸ்தவஸ்கியும் டால்ஸ்டாயும் மிக நிச்சயமாக உங்களை கூப்பிடுவார்கள். அப்படி கூப்பிடும் பொழுது அவங்க இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுல்ல. அதனால் இந்த புத்தக கண்காட்சியில் வாங்குங்க. எந்த புத்தக கண்காட்சியிலையும் போய் ஏதாவது ஒரு புத்தகத்தை சொல்வது என்பது நான் எப்போதும் செய்யாதது. ஏன்னா அது ஒரு ஸ்டாலுக்கான புக்காக இருக்கலாம்,
ஒரு பப்ளிஷரோட புக்காக இருக்கலாம், ஒரு ரைட்டரோட புக்காக இருக்கலாம், அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு இவங்க 2 பேரையும் சொல்லாமல் இந்த உரையை தொடங்கவே முடியல என்னால். அவ்வளோ முக்கியமான எழுத்தாளர்கள், ரஷ்ய எழுத்தாளர்கள், 150 வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள். என்னோடய ஃப்ரெண்டு இன்னொன்று சொல்வார், யாராவது எம்எஸ்சி சைக்காலஜியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு போனால், நீ 2 வருஷம் எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கிறதும் போதும், தாஸ்தாவஸ்கியோட ஒரே ஒரு கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், அதாவது குற்றமும் தண்டனைன்ற ஒரு புக் படித்தது போதும் அப்படின்னு சொல்வார். ஒரு 2 வருடங்கள் ஒரு சைக்காலஜி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை விடவும் அதிகமாக தெரிய முடிகிற ஒரு விஷயத்தை 150 வருடங்களுக்கு முன்பே எழுதியிருக்கிற அந்த தாஸ்தாவஸ்கியின் கதைகளை வாசிக்கும்போது இன்றும் பல நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைங்க, நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனைங்க எல்லாமும் அதோட ஒத்து போகும்போது படைப்பாளின்றவன் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கான். அவன் உலக மக்களின் சந்தோஷத்தின், துக்கத்தின், நகைச்சுவையின், துயரத்தின் எல்லாத்துக்கும் கண்ணாடியாக இருந்திருக்கான். அப்படி கண்ணாடியாக இருந்து தான் அவன் எழுதுகிறான். அப்படி எழுதும்போது மட்டும்தான் அவன் அவ்வளவு காலம் கடந்து, அத்தனை வருடங்கள் கடந்து, அத்தனை மனித மனங்களை கடந்து இன்றைக்கும் நின்று இருக்கான் அப்படின்னு சொல்கிறது அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். கண்ணாடி மாதிரி அதை எடுத்து கொடுக்குறான், ட்ரேஸ் பேப்பர் மாதிரி ஒத்தி எடுக்கிறான். மனசுக்குள்ளே என்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே ஒத்தி எடுக்கிறான். அதனால தான் அதை ஒரு எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கிறதும் போதும், இந்த புக்கை படிக்கிறதும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வாசிப்பு அதை படிக்காத நண்பர்கள் யாராவது இருந்தால் இங்கே தேடி அதை படிக்கலாம். நான் இங்கே இன்றைக்கி பேசணும்னு நினச்சது தெரிஞ்சோ தெரியாமையே நான் நிறைய பெண்ணிய கதைகள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், எழுதியும் இருக்கேன். அதனால் என்னோடய படைப்புகளில் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். அதில் சில முக்கியமான ஒரு 2-3 புத்தகங்கள் மட்டும் பண்ணலான்னு யோசித்தேன். எனக்கு நான் ஒரு 15-16 புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்குன்னா நாவலில் சுமித்ரான்னு ஒரு நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி சிறுகதை தொகுப்பில் சர்மிஸ்டா அப்படிங்கிற கதையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது 2மே பெண் வாழ்வோட ரொம்ப அந்த மனநிலையோடு ஊடாடுற கதைகள். அது அப்போது இது 2மே எழுதுந்தானா ஆண்கள். எனக்கு அந்த ஆண்களை நினச்சா ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் ஒரு பெண்ணோட மனசு ஒரு ஆணுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. சிஸ்டமே அது கிடையாது, அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆணோட மனசில் அந்த பெண் அப்படியே ஒற்றி எடுத்து இவர் எழுதியிருக்காரு அப்படின்ற அந்த 2 எழுத்தாளர்களை, கல்பற்றா நாராயணன், என்எஸ் மாதவன் அப்படிங்கிற அந்த 2 எழுத்தாளர்களை பார்க்கும்போது ஒருவேளை இந்த சிஸ்டமெல்லாம் தப்போ அப்படின்னு தோணக்கூடிய மாதிரியான இந்த நல்ல பாம்பு படம் எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அது கொட்டும் இல்லையா? ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம போய் பக்கத்துலாம் நிற்க முடியாது, அது கொட்டும். ஆனால் இவங்களை எனக்கு இந்த என்எஸ் மாதவனையும் கல்பற்றா நாராயணனையும் என்னடா இப்படி புரிஞ்சுக்கிட்டானே ஒரு மனுஷன் பெண்ணோட மனசை அப்படின்னு தோணும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் படம் நல்லா தான் இருந்துச்சு, கொட்டலை. அந்த 2 படைப்பாளர்களுமே என்னை கொட்டலை. இந்த சுமித்ரா அப்படின்ற ஒரு அந்த நாவலில் முதல் அத்தியாயத்திலேயே அந்த சுமித்ரா என்ற கதாநாயகி செத்து போயிடுவாள். அவள் ஏன் செத்து போனா அப்படின்றத கதை முடிகிற வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. ஒரு 35-36 வயசு தான் இருக்கும் அவளுக்கு. அவள் செத்து போயிடுறா. காலையில் அவங்க ஹஸ்பண்ட் வாக்கிங் போயிருப்பார். வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்தா வீட்டில் மனைவி இறந்து கிடப்பாள். ஒரு வரி எழுதுகிறார் அந்த கவிஞனும் எழுத்தாளனுமான அந்த கல்பற்றா நாராயணன். வாசுதேவன் என்கிற அந்த கணவன் இருக்கான்ல, அவர் வாக்கிங் போயிருந்தார்ல, அப்படி நடைப்பயணத்திற்கு போய் கொண்டிருந்த பொழுது அவருடைய மனசில் இன்னும் 1.5 மணி நேரம் அதிகமாய் சுமித்ராவால் வாழ முடிந்ததுன்னு எழுதியிருக்கிறார். அவள் 7 மணிக்கு செத்து போயிட்டா, 8:30 வாக்கிங் முடிச்சுட்டு வராரு. இப்போ இன்னும் 1.5 மணி நேரம் அதிகமாய் அந்த பெண் கணவனுடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறாள் அப்படின்னு ஒரு வரி ஆரம்பிச்சிருந்தார். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு எனக்கு. அதில் அந்த புத்தகத்தில் ஒரு 25 அத்தியாயம் என்னமோ இருக்கும். அந்த ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் எப்படி தான் கதையை நகர்த்திட்டு போகிறாங்கன்னு பார்த்தா, அந்த சுமித்ரான்ற பெண்ணோட பால்யகால ஸ்நேகிதி ஒருத்தி அவளோட நினைவுகளை பகிர்ந்துக்கிறதாகவும், இன்னொரு அத்தியாயத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிற தாத்தா ரொம்ப இருமிக்கிட்டே இருப்பார் உடம்பு சரியில்லாமல், அவருக்கும் இந்த பெண்ணுக்குமான என்ன நட்பு இருந்துச்சு அப்படின்னும், தெருவில் பாத்திரம் விற்றுட்டு ஒருத்தர் வருவார், அந்த பாத்திரம் விற்கிறவருக்கும் இவளுக்கும் என்ன நட்பு இருந்துச்சுன்னும், இப்படி ஒரு நட்பாக சொல்லிகிட்டே வருவாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா தன்னோட கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது அவங்க வீட்டில் இருக்க சின்ன குழந்தையை இந்த அம்மாட்ட விட்டு போவாங்க. ஒரு 7 வயசு 8 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. புதுசாக ஒரு அத்தை கூட இருக்கணுன்னே அவருக்கு ஒரு சங்கோஜம் இருக்கும். அவனோட சங்கோஜத்தை நீக்கி அவள் எப்படி பார்த்துக்கிட்டா. அந்த பையன் இப்போ காலேஜ் படிக்கிற பருவத்தில் இருக்கான். அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து காதலிக்கிற ஒரு மனநிலை வந்தபோது தன் காதலி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுவான். எனக்கு ஒன்றை மாதிரி கலர்ந்துட்டா போதும், இவளுக்கும் அவனுக்கும் எந்த உறவும் இல்லை,
இவளுக்கும் அவனுக்கும் அத்தை தான், பக்கத்து வீட்டு அத்தை தான், நல்லா பார்த்துக்கிட்டவங்க தான். ஆனால் அவன் சொல்லுவான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் உன் மாதிரியே தேன் கலரில், மாநெருன்றது ரொம்ப அழகாக அவர் எழுதியிருப்பார், உன்ன மாதிரியே தேன் கலரில் இருந்தால் போதும், உன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் இருந்துட்டால் போதும் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். ஸோ அப்படி ஒருத்தருக்கா அவங்கவுங்க நட்பை, அவங்களோட உறவை, இந்த பெண்ணோடு இருக்கிறத சொல்லிக்கிட்டே போவாங்க அந்த கதையில். அதில் ஒரு விஷயம் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பாதித்த பகுதி. அது பக்கத்து வீட்டில் மேரின்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு இந்த சுமித்ரா இறந்துட்டான்னு உடனே பதச்சிருவா அவ. அதாவது எல்லாருக்குமே மரணம் அப்படிங்கிறது ரொம்ப பதச்சு போகிற விஷயந்தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த இறந்துட்டான்றத துன்பத்தை தாண்டி இன்னொரு துயரம் இருக்கும். ஏன்னா அவள் அப்போ தான் வெளியூர்லேருந்து அவங்க ஊரில் இருக்கிற நிலபலம்லாம் விற்று அவங்க அப்பா வந்து கொஞ்சம் சொத்து இவளுக்கு கொடுத்தது எடுத்துகிட்டு இந்த ஊருக்கு வந்திருப்பான். அந்த பொண்ணு வந்து தன்னோட 5 பவுன் சங்கிலியை, செயினை, தங்க சங்கிலியை சுமித்ராட்ட கொடுத்து வச்சுருப்பான். நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. தடால்னு செத்து போயிட்டான். இந்த அம்மாவுக்கு வந்து செத்து போயிட்டான்ற துயரத்தை விட, ஐயோ நம்ம செயினை கொடுத்தோமே அதை எங்கே வச்சுருப்பா, புருஷன்கிட்ட சொல்லியிருப்பாளா, சொல்லாமல் இருப்பாளா? சில பேர் வந்து நகையை பீரோக்குள்ளே ஒழிச்சு வச்சுருப்பாங்க, லாக்கரில் வச்சுப்பாங்க, பெட்டிக்குள்ளே வச்சுப்பாங்க. சில பேர் வந்து கடுகு டப்பா மேலே வச்சுருப்பாங்க, திருட வந்தால் கடுகு டப்பாவுக்கு வரமாட்டான் அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லைன்றது திருடன் மணியம் பிள்ளைன்னு ஒருத்தர் கதை எழுதினார். எப்படி தான் திருட போனன்ற கதையை காலேஜோட பதிப்பகத்தில் ஒரு புக்கு வந்திருக்குது, திருடன் மணியம் பிள்ளைன்னு ஒரு கதை, திருட போன கதை. அவர் எப்படியெல்லாம் திருடுனேன் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த புக்கை படித்த போது எனக்கு எங்கள் வீட்டில் இருக்க பயமாக இருக்குன்னு இருந்துச்சு. என்னடா நம்ம வீட்டில் திருட வரலையே, ரொம்ப பயமாக இருக்கேன்னு யோசித்தேன். அதுக்கு ஒரு வரி அவர் எழுதுறாரு, உங்கள் வீட்டில் இது வரைக்கும் திருடு வரலாம், நீங்கள் ரொம்ப பத்திரமா இருக்குதான்னு நினச்சிக்காதீங்க, திருடனோட கண்ணில் உங்கள் வீடு படலாம் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பார். அப்போது இதை பார்த்தபோது அந்த அம்மாவுக்கு என்ன தோணும், எப்படியும் திருட வந்து கடுகு டப்பாவை திறந்து தேட மாட்டான், அந்த அம்மா என்னோடய செயினை வந்து கடுகு டப்பாவில் ஒழிச்சு வச்சுருப்பாங்களா, இப்படியெல்லாம் பார்த்துருவா. அவளுக்கு மரண வீட்டில் வந்து உட்கார முடியாது. உட்காருவா, எழுந்து போவா, அவள் வீட்டுக்கு போவா, திரும்பியும் வருவா, திரும்பியும் போவா. அவளால் சகிச்சுக்கவே முடியாமல் அந்த இறந்து கிடத்த 36 வயதுன்றது அகால மரணம் இல்லையா, அந்த 36 வயசில் செத்து கிடந்த சுமித்ராவை சபிக்க ஆரம்பிச்சிருவா. சாக போகிறேன்னு தெரிஞ்ச பொம்பளை அந்த செயின் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல, அவ சோகம் அது. அவளுக்கு இருக்கிற மொத்த சொத்தும் அதுதான். நம்மால் மாதிரி ஒரே நாளில் ஒரே ட்ரெஸ்ஸு வந்து 363 கோடியெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து டாம்பிகமாக போட்டுட்டு வந்து என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் வெறும் ஒரு நல்ல ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸாக ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டுட்டு அந்த ஆள் அதுக்கு மேலே எதையோ ஒன்று போட்டுவிட்டு சுற்றிட்டு இருக்கிறார் நம்ம அம்பானி உள்ள. ஆனால் இவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை. வாழ்நாளில் 5 பவுன்றது பெரிய விஷயம். இன்னும் பல வீடுகளில் தங்க நகையே பெரிய விஷயம். மூக்குத்தி போட்டு ஒன்று போட்டுறதுக்கே வந்து சாகர வரைக்கும் உழைக்கிற பெண்கள் இருக்கோமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். இந்த ஊரில் ஒரே ஒரு மூக்குத்தியும் கம்மலும் கால் கொலுசும் போட்டால் கிராண்டு கல்யாணம் நம்ம ஊர் கிராமத்தில் இருக்கா இல்லையா? இன்றைக்கும் இருக்குது. அப்போ நம் பெண்கள் ஒரே ஒரு கிராம் மூக்குத்தி போட்டுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும், நிலத்தில் களை எடுத்து கொண்டிருக்கும், வேகாத வெயிலில் அவஸ்தைப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கும் இந்த நாட்டில்தான் ஒரு திருமண உடை மட்டும் 363 கோடி என்றால், என்னால் இங்கே ஒரு சாக் பீஸ் கொடுத்தீங்கன்னா எழுதி எத்தனை 0 போடுறதுன்னு கூட தெரியலங்க. அதுக்கு எத்தனை 0 போட்டால் 360 கோடி வரும்ன்றே நமக்கு தெரியல. அப்போது இது எல்லாத்தையும் கலந்த ஒரு ஊரில் இருக்கும். அப்போ அந்த மேரிக்கு டவுட் வருது, இந்த பொம்பளை சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு செத்துருக்கலாம், சொல்லிட்டு செத்துருந்தாலாவது நான் அந்த நகையை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருப்பேன், என் வீட்டில் பத்திரமா இருக்கும் அதுன்னு நினச்சி இவகிட்ட கொடுத்தேன் அப்படின்னு. ஒரு மரண வீட்டில் இறந்து போன பெண்ணை தன்னுடைய சொந்த காரணத்திற்காக சொல்ல மேரி இருக்கால, அவள் நல்லவே இல்லையா? அவள் மோசமான ஆளா? ஒரு இறந்து போன பொண்ணை திட்டுறதுல அவள் மோசமாயிடுவாளா? நிச்சயமாக இல்லை. அது அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய துயரம். ஒரு மனிதருக்கும் வாழ்க்கை விதவிதமாக டிசைன் பண்ணியிருக்கு. இந்த உலகத்தில் இருக்க இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி முகபாவனை வேறு 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 மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த இயற்கை வந்து என்னடா இப்படி படைச்சிருக்குன்னு தோணும். இப்போ நம்ம இங்கே இருக்கிற 100 பேர்களே 100 பேருக்கு 100 முகம் இருக்குது, 100 கண் இருக்குது, 100 சிரிப்பு இருக்குது. எவ்வளவு இயற்கையோட அது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி ஒரு டிசைன் பண்ணப்பட்ட பொண்ணு தான் அந்த மேரி. அவளுக்கு அந்த துயரம். ஸோ இப்படியான பெண்களின் துயரத்தை வழிநெடுக பதிவு செய்து கொண்டே போகும் ஆண்களை நிறைய பேரை பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரியான இப்போ எனக்கு வந்து தனியாக மேரியை தெரியல அப்படின்னு சொன்னால், மேரியாக நான் இல்லை என்றால் அவள் துயரத்தை நான் எப்படி அடைவேன்? படித்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு புத்தகத்தை படித்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு வாழ்க்கையை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இந்த கதை சொல்கிறதுன்ற ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒன்று.
எல்லாருமே என் ஏஜ் குரூப்பில் இருக்க நம்ம எல்லாரும் பாட்டிக்கிட்ட கதை கேட்டிருப்போம். நான்லாம் பாட்டிக்கிட்ட கதை கேட்குற பயங்கரமான ஆள். எங்கள் பாட்டி வந்து கேரளாவிலேருந்து வந்தவங்க. அவங்க வந்து ஒரு வேட்டி மட்டும் கட்டி ஒரு ஜாக்கெட் போட்டு மேலே ஒரு துண்டு போட்டிருப்பாங்க. துண்டு போட்டு கால் வந்து குத்துக்கால் போட்டு உட்காருவாங்க. அப்படி உட்காரும்போது அந்த வேட்டியை டைட்டாக கட்டிப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும் அந்த வேட்டி. அதுக்குள்ளே போய் நான் கங்காரு குட்டி மாதிரி உட்காந்துப்பேன் கதை கேட்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா, எங்கள் பாட்டிக்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும் அவங்க கதை சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்டாமினா அதிகமுள்ள ஒரு லேடி. அவங்கக்கிட்ட இருந்து தான் எனக்கு வாசிக்கிறதோ இந்த ஒரு தைரியமோ எனக்கு கிடச்சிதுன்னு சொன்னால் எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து வந்தது தான். அதை பற்றி தான் நான் அந்த முக்கியமான ஒரு புக்கை எழுதியிருக்கேன். அவங்க பூர்ணிமா சொல்லும்போது சொன்ன புத்தகம் அதுதான். அப்போது அந்த எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்ட கதைகள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து வீட்டு சமையலறைக்குள்ளே அப்பளத்தை உடச்சி சாப்பிட்ட செத்தம் கேட்டால் அந்த வீட்டில் பொண்ணு கட்ட மாட்டாங்களாம். என்ன கொடுமை பாருங்கள். பூர்ணிமா குறைய கவலையாக போயிடுச்சு. அப்பளத்தை எப்படி உடைக்காமல் சாப்பிட முடியும்? சுட்ட அப்பளத்தை பேப்பரை கொஞ்சம் நேரம் காய வச்சா தண்ணியில் போட்டால் பேப்பர் மாதிரி ஆகும், வேணால் கிழிச்சு வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சுட்ட அப்பளத்தை, எண்ணெயில் பொரிச்ச அப்பளத்தை உடச்சி சாப்பிட்ட செத்த வெளியில் கேட்டால் அந்த பொண்ணு அடக்கமான பொண்ணு இல்லைன்னு சொல்லி அந்த வீட்டில் பொண்ணு கட்டாத காலத்தில் வாழ்ந்தவள் என்னுடைய பாட்டி. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அண்ணனுக்கு வந்து ராமாயணம் சொல்லி கொடுக்கறதுக்காக வாத்தியார் வருவார். இப்போ இந்த பொண்ணுக்கு அது கிடையாது. இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு வாசலில் முற்றம் இருக்கும் இல்லையா, அந்த முற்றத்தில் உட்காந்து அவர் சொல்லி கொடுப்பாரு. முற்றத்துக்கு வெளி சுவர்லேயே நின்று கேட்டு அண்ணனை விட அருமையாக ராமாயணம் சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. அவ்வளவு கற்றுக்கிட்ட பெண்கள். அப்போ இந்த பெண்கள் வந்து இன்னும் இந்த காலத்தில் மட்டும் கிடையாது தைரியமாக இருக்கிறவங்க, எல்லா காலத்திலும் இருந்திருக்காங்க. நம்மளோட பாட்டிக்கு பாட்டி அப்படியே நம்ம எடுத்து பார்த்தா, அப்புறம் இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனைகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயத்தில் தட்டி விட்டு போகிற பெண்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ தைரியம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. நாம் வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியா இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பெண்களை தைரியம் இல்லாமல் ஆக்குதோன்னு எனக்கு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் கூட அந்த விஷயத்தை வந்து ரொம்ப பெருசாக பேசி சோஷியல் மீடியாவில் விவாதித்து ஒரு ஆந்திராவில் ஒரு டென்டல் டாக்டரை வந்துட்டு ரேப் பண்ணி 4 பேர் கொன்னாங்க. ஒரு டோல்கேட் வாசலில் அவள் வண்டி ரிப்பேர் ஆகி நிற்கும் போது அவள் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு 9:30க்கு நைட்டு இரவு 9:30க்கு அவள் ஃபோன் பண்ணி தங்கச்சிட்ட சொல்லியிருக்கான், வண்டி பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வந்துடுவேன் பயப்படாதான்னு சொல்லியிருக்கிறா. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட எந்த ஃபோனும் வரல. உடனே ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க, 4 பேர் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சு கொண்டுட்டாங்க. ரேப் பண்ணி மண்ணெண்ணை ஊற்றி கொண்டுட்டாங்க. இந்த செய்தியை திரும்ப 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 நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட 19 வயசான மகள் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. எனக்கு வெளியே போக பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப எங்கே போகிறதுக்கும் பயமாக இருக்குது, நான் காலேஜுக்கெல்லாம் போகலன்ற மாதிரி பேச ஆரம்பித்தேன். எனக்கு அவளை எப்படி தேத்துறதுனே தெரியல, ரொம்ப பயந்துட்டேன். நான் ஒரு அம்மாவாக எனக்கு தேத்த தெரியல. நான் வேணால் எதிரில் யாராவது இருந்தால் தேத்திருப்பேனும், என் அம்மாவா என் மகளை என்னால் தேத்தவே முடியல. எனக்கு வந்து நடிகர் சிவகுமார் வந்து என்னோடய அப்பா ஸ்தானம், ரொம்ப எனக்கு நெருங்கிய குடும்ப ஒரு நண்பர். அவர்கிட்ட சொன்னேன், அப்பா ரொம்ப இது மாதிரி மானசி அழுதுகிட்டே இருக்காப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிட்டா, 2 நாளாக தூங்கவே இல்லை அப்படின்ட்டு, நீ அவகிட்ட ஃபோனை கொடு அப்படின்ட்டார். அவர் ஒரு வரி தான் சொன்னார், இந்த துக்கம், இந்த கஷ்டம், இந்த துயரம், பெண்ணின் மீது சுமத்தப்படும் இந்த அதிகார திமிர், ஆண் அதிகாரம் எல்லாமே எல்லா நாட்களிலும் இருந்திருக்கிறது. ஆனால் இது எல்லாமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வெளிச்சம் போட்டு காட்டப்படுது. அதனால் நீ பயப்படாத சாமி, நீ நல்லா இருக்கிறதுக்கும் இந்த பூமியில் இந்த பூலோகத்தில் வழி இருக்குது, அது பார்த்து நீ நடந்து போ, அது கேர்ஃபுல்லாக மட்டும் இருந்துக்கோ அப்படின்னாரு. அந்த தாத்தா சொன்ன அந்த விஷயம் மேலோட்டமாக சாதாரணமாக தெரிந்தாலும் கூட அந்த வரிகள் என் மகளை தேற்றின. இப்போது ஒரு முதியவனின் சொல், ஒரு முதியவனின் எழுத்து, ஒரு முதியவனின் ஒரு ஆறுதல் எல்லாமே மனிதர்களை தேற்றும். அது மாதிரி தான் படைப்பாளிகளோடதும். படைப்பாளியோட ஒரு எழுத்து இன்றைக்கி நாங்கள் எழுதி வச்சுட்டு போகிறோம். எனக்கு எப்போவுமே தோணும், நாம் இன்றைக்கி எழுதி வச்சது நாமெல்லாம் செத்து போய் ஒரு 50 வருஷம் கழித்து வம்சி புக்ஸ்னு ஒரு பப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 10 புக் எடுத்து பார்த்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க எழுதியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு நான் அப்பப்போ நினச்சிப்பேன். ஸோ அது மட்டும்தான் நானும் குப்புசாமியும் இயங்குவதற்கான ஒரு பெரிய காரணம். இதன் மூலம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போவதில்லை, ஆனால் எல்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அதுக்காக மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். என்னோட இன்னொரு கதையில் வந்து நான் அந்த என்எஸ் மாதவன் சொன்னேன் இல்லையா, அந்த என்எஸ் மாதவன் கதையில் அந்த தொகுப்பில் செய்திகளின் நாற்றம்னு ஒரு கதை இருக்குது. ஒரு பெண்ணை பற்றினது அது. அந்த நான் முழுக்கவே இன்றைக்கி அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன் என்னோடய பேச்சை, என்னோடய படைப்புகள் பெண்கள்ன்ற மாதிரி. அந்த புக்கில் வந்துட்டு அந்த கதையில் வந்துட்டு அவள் வந்து யாராக இருப்பான்னா,
ஒரு மரண செய்தி போடுவாங்கல்ல பேப்பரில், நம்ம எத்தனை பேர் அதை படிச்சிருக்கோம்? அதாவது ஒரு 1/4 பக்கம் போட்டாங்கன்னா பார்ப்போம், இது எவ்வளோன்னு போட்டாங்கன்னா பார்க்க மாட்டோம் இல்லையா? அதுக்கு அலாட்மெண்ட் இடமே வந்துட்டு ஒரு கை அகலம் தான். ரொம்ப பெரிய வீட்டு ஆட்களையா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ரொம்ப பெரிய வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்க, ரொம்ப பணக்காரவங்க யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1/4 பக்கம் போடுவாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் பார்ப்போம், தோற்றம் மறைவு அப்படின்றது ஒரு பார்ப்போம். ஆனால் மற்றதெல்லாம் சின்ன சின்ன செய்திகளாக வரும்ல. இந்த செய்திகளை அச்சுக்கோக்கிற வேலை பார்க்குற ஒரு பத்திரிகையில் இருக்கிற பெண், அந்த பெண் வந்துட்டு எல்லாத்தையுமே மரண செய்தியாக தான் அவளுக்கு வரும். ஏன்னா அவள் டிகிரி முடிச்ச உடனே அந்த பத்திரிகையில் தினப்பத்திரிகையில் வேலைக்கு சேர்ந்துருப்பா. அவளுக்கு எல்லா விஷயங்களுமே வந்துட்டு மரண செய்திகளாக வரும். ஒரு மரணம் வந்து அவள் மாடியில் இருப்பாள், இப்போ ஒரு மரணம் ஏறி வருதுன்னு தோணும் அவளுக்கு. அந்த மரணம் ஏறி வரும், அந்த மரணம் அது வந்து யாரோட மரணமாக இருக்கும்னு சொன்னால் பூக்கடைக்காரனோட மரணம், அது பூ வாசனை வருது அப்படின்னு சொல்லுவாள். அப்படி இதை ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருப்பா அவள். இது வந்து ஒரு பெண்ணோட மரணம். ஆண் அடித்து அடித்து அழுது அழுது இரவு முழுக்க தலையணை சொத நனைஞ்சு போய் அந்த ஈரத்திலிருந்து வர்ற மௌனம் இது, அப்படி வேலை வருது எனக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவா. ஸோ இவளை ரொம்ப நுட்பமாக அப்படி யோசிச்சு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, இவளோட கணவன் வந்து அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குறவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறா. கொஞ்ச நாளில் வந்துட்டு அவன் டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். நான் வேலைக்கு போகிறேன், டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி டெல்லிக்கு போகும்போது அவள் கேட்பா, நானும் வரட்டுமா, குழந்தைங்களும் நானும் மொத்தமாக போயிடலாமா? இல்லை வேணாம், இப்போ வேணாம், நான் போயிடுறேன் முதல்ல, அப்புறமா நீ வா அப்படின்னு சொல்லுவான். சரின்னு அவன் போயிடுவான். முதல்ல 15 நாள் வந்து டெய்லி ஃபோன் வரும், அப்புறம் 2 நாளைக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, இப்படி ஃபோன் மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருந்து அந்த தொடர்பு வந்து 3 மாதத்துக்கு ஃபோனே வராது. 3 மாதத்துக்கு ஃபோனே வர மாட்டோன்னே ரொம்ப சங்கடமாயிருவா. என்னன்னு பார்ப்பா. அப்புறம் தான் வந்துட்டு அங்கே வந்து அந்த கணவனோட ஒரு காதலி இருப்பா. அவளால் தான் 3 மாதமாக தனக்கு ஃபோன் வரலை அப்படின்றது அவள் தெரிஞ்சிடும் அவளுக்கு. இப்போ ஒரு முறை அவன் வருவான், கணவன் வருவான். ரொம்ப ஹீட் டிஸ்கஷன் நடக்கும் அவங்க 2 பேருக்குள்ளே. பேசிகிட்டே இருக்கும்போது அவன் ஆஃபீஸ் போயிடுவான். ஆஃபீஸ் போயிட்டு உட்காந்துகிட்டே இருப்பான். உட்காந்துட்டே இருக்கும்போது தோணும் அவளுக்கு, இப்போ ஏறி வர்றது வந்து பாய்சன் சென்ட்டோட ஸ்மெல்லோ அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த கணவனோட காதலி வந்து யூஸ் பண்ணுறது வந்து அந்த பாய்சன் ஒரு பிராண்டு சென்ட்டு. அந்த பாய்சன் சென்ட்டு தான் ஸ்மெல் தான் மேலே வருதோ அப்படின்னு தோணும். ஒரு நிமிஷத்தில் சொல்லுவாள், சே கிடையாது, அவளுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அதாவது இது வந்து தன்னோட ஹஸ்பண்டோட ஆஃப்டர் ஷேவிங் லோஷனோட ஸ்மெல்லு, நமக்கு தான் இது பாய்சன் ஸ்மெல்லாக தோணுச்சு. அவளுக்கு அப்படி என்னை எதிர்கொள்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஒரே வரியில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் நீ என்னை எதிர்கொள்ளணும்ல, அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அது இல்லை, நான் வேறையாக நிற்கிறேன். நீ என்ன தப்பு வேணாலும் செஞ்சுக்கோ, அது பிரச்சனை இல்லை, அது உன்னோட மனசாட்சிக்கு உகந்தது, நீ சரி பண்ணி கொள்ள வேண்டியது, அல்லது நீ உணர வேண்டியது, நீ அனுபவிக்க வேண்டியது. ஆனால் அது என்னை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற அந்த பெண் மனசு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு. இப்படி எழுதப்படுகிற, இப்படி சொல்லப்படுகிற, ஆண் மனசால் சொல்லப்படுகிற எந்த விஷயங்களையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தேடி தேடி நான் மொழிபெயர்க்க ஆரம்பித்தேன். எனக்கு அப்படி பிடிச்சிருந்தது அந்த வேலைகள் எல்லாமே. அப்போது இன்றைக்கி எந்த வாய் தகராறு, சண்டை போட்டுக்கிறோம், பேசுகிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், இதெல்லாம் என்னவா போய் முடியும் குடும்பங்களில்? ஒன்றும் முடியாது. நான் இன்றைக்கி வரும்போது கூட ஏதோ ஒரு சேயிங் ஒரு ரோட்டில் எழுதி வச்சுருந்த பார்த்தேன். முடிஞ்ச விஷயங்களை எதையும் மாற்ற முடியாது, வரப்போகிறதும் தெரியாது. ஜேகேவோட கோட் அது, ஜே கிருஷ்ணமூர்த்தியோட கோட். முடிஞ்சதையும் நம்ம எதுவும் மாற்ற முடியாது, எதிரில் வர்றதையும் நாம் போய் டிட்டர்மின் பண்ண முடியாது. ஸோ ப்ரெசண்ட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோமோ அது மட்டும்தான் சந்தோஷம். ஸோ நிகழ்வில் நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதும், எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டால் அது போதும் அப்படின்னு தோணுது. இன்னும் டைம் உங்களுக்கு ஆகுதுனால இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 8 மணி வரைக்கும் இருக்கலாம் இல்லையா? ஓகே. இன்றைக்கி வரும்போது ஒரு நண்பர் இப்போது சுதாகர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். கதை கேட்கும் சுவர்கள் படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய கதை கேட்கும் சுவர்கள்னு ஒரு நாவல். அந்த நாவல் வந்துட்டு அது நாவலா வெறும் கதையா என்றால் இல்லை. எனக்கு தெரிஞ்ச உமா பிரேமன் என்கிற ஒரு பெண் தன்னுடைய 8வது வயதில் ஒரு 3 வயது தம்பியும் அவளுமாக இந்த உலகத்தை தன் காலுக்கு கீழ் போட்டுக்கொண்டு சுதந்திரமாக சந்தோஷமாக எந்த பயமும் இன்றி சுற்றி கொண்டிருந்த ஒரு பெண் உமா பிரேமன். அந்த உமா பிரேமனுக்கு வந்துட்டு ஒரு தீபாவளி டைமில் அப்பாட்ட சொல்லி அனுப்புகிறா. கோயம்புத்தூரில் மில்லில் வேலை பார்க்குற அப்பா அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறா, அப்பா நீ நிஜமாகவே பட்டாசு வாங்கிட்டு வந்துடுவல்ல,
புது துணி எடுத்து வந்துடுவேன்ல, நம்ம வயசில் இருக்கிற எல்லாருக்குமே அது தோணியிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அது ரொம்ப சிரமப்பட்டு முன்னாடியே வாங்கி கொடுத்துருப்போம், அது வேறு. ஆனால் எங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே நைட்டு வரும்போது அப்பா கொஞ்சம் பட்டாசு போதி வாங்கிட்டு வருவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுதான். இப்போ அன்றைக்கி காலையில் வரைக்கும் அந்த நைட்டு வரைக்குமே புது துணி வந்திருக்காது. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பெண்கள், எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கடைக்கு கூப்பிட்டு போவாங்க. ஒரே கலர் ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு 3 மீட்டர் கிழி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒரு டெய்லர் தாத்தா வருவார். அவருக்கு வந்து துணி ஓரம் அடிக்க கூட தெரியாதுன்றது தான் என்னோட அப்பவும் இப்பவும் நம்பிக்கை. ஆனால் அவர்கிட்ட கொடுத்து இந்த பிள்ளைக்கு ஒரு பாவாடை சட்டை, அந்த பிள்ளைக்கு ஒரு பாவாடை சட்டை, அந்த பிள்ளைக்கு ஒரு பாவாடை சட்டை அப்படின்ட்டுருவார். அதையே அவர் தீபாவளிக்கு முந்தின நைட்டு தான் கொண்டு வந்து கொடுப்பார். நாங்கள் அக்கா தங்கச்சி 3 பேர் இல்லை, 3 பேருக்கு போட்டாலும் எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஏதோ ஒரு படத்தில் விஜயகாந்த் சொல்லுவான்ல, அந்த மாதிரி ரொம்ப பெருசாக போட்டால் பரவாயில்ல கொஞ்சம் வளர்ந்துடும், இது நான் பிரித்து போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி மனசு முழுக்க குதூகலமாக புது துணியின் குதூகலமும் ஒரு பட்டாசோட சந்தோஷத்துக்குமாக இந்த சின்ன பொண்ணு 8 வயசு பொண்ணு அலைஞ்சிட்டு இருக்கும்போது வீடோட சூழல் மாறுது. என்னவா போகுது அப்படின்னு பார்த்தா, வீடு வந்து நல்லா இல்லை, யார் யாரோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அப்பா அவசரமாக யாரோட சைக்கிள்லேயே வந்து இறங்குறாரு. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அம்மா வந்து முறுக்குக்கு ஆட்டுறதுக்கு அரிசி தனியாக ஊற போட்டிருக்காங்க, இட்லிக்கு போடுறதுக்கு தனியாக ஊற போட்டிருக்காங்க, எதுவும் ஆட்டப்படலை. இப்போ என்ன எல்லாம் பார்த்தா ஒரு நிமிஷத்தில் அவளுக்கு புரியுது, அம்மா வந்து பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தரோட போயிட்டாங்க, வீடை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது. ஒரு குடும்பத்திற்கு இந்த செய்தி இடி இறங்குறது போல் இறங்கும் இல்லையா? அவ்வளோ பெரிய துக்கமான ஒரு விஷயம், அவமானமான ஒரு விஷயமா அது மாறி அவங்க தலையில் இறங்கும்போது, இந்த பொண்ணுக்கு வந்து 8 வயசு, ஒன்றுமே புரியாத அந்த வயசில் அவள் வந்துட்டு அன்றையிலிருந்து தன்னுடைய 3 வயது தம்பிக்கு அம்மாவாகிறாள். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அனுபவித்த துயரங்கள் தான் அந்த கதை கேட்கும் சுவர்கள் அப்படிங்கிற கதை. அதுக்கப்புறம் அவள் வந்து அவ்வளவு நொம்பலப்பட்டு என்ன கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. ஏன்னா அந்த 3 வயசு தம்பி கூடயே இருப்பான். அவனை தூக்கிட்டே ஸ்கூலுக்கு போய் பாதி வழியில் ஒரு பால்வாடியில் விட்டுட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு ஓடுவாள். டெய்லி ஃபஸ்ட் பீரியட் லேட்டாக போவாள் ஸ்கூலுக்கு. ஒரே பிரச்சனையாக நடக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாது அவளுக்கு. அப்புறம் ஒரு 5 வயசு ஆனோடனே ஒரு ஸ்கூலில் சேர்த்தோடனே கரெக்ட் டைமுக்கு அந்த பையன் ஸ்கூல் போயிடுவான். அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருப்பாள். அப்படியே படித்த இந்த பொண்ணு ஒரு +2 வரைக்கும் வந்துடும். +2 வந்தபோது +2ல் ஸ்கூலில் வந்து டூர் கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க கோயம்புத்தூரில் இருப்பாங்க, பக்கத்தில் குருவாயூர் கோயிலுக்கு டூர் கூப்பிட்டு போவாங்க. அங்கே போனோடனே அந்த கோயில் வாசலில் இருக்க ஒரு கடைக்காரன் சொல்லுவான், அம்மா உனக்கு இந்த ஊரா அப்படின்னு கேட்பான். இல்லை, உன்ன மாதிரியே ஒரு அம்மா இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இவளுக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாய் அந்த அம்மாவை பார்க்கணுன்னு தோணும். அந்த அம்மாவை பார்க்கணுன்னு தோணும் போது மறுநாள் வெயிட் பண்ணி பார்க்க மாட்டா. அப்புறம் இவ வந்து ஒரு லெட்டர் எழுதி, ஒரு போஸ்ட் கார்டில் லெட்டர் இவளோட அட்ரஸ் எழுதி அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு, எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை இதை அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுவாள். அப்வியஸாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது அவங்க அம்மா. அந்த 8 வயசில் விட்டு போன அம்மா 18 வயசில் மீண்டும் இவளோட வாழ்க்கையில் வரா. மறுபடியும் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட அப்பா கிட்ட சண்டை போட்டு இந்த பொண்ணை நான் தான் வச்சுப்பேன்னு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு நிமிஷம் உமா நினைக்கிறாங்க, இந்த பெண் ஒரு வேளை நம்மளை நிஜமாகவே மகளாக நேசிக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அது எல்லாம் இல்லை. அதெல்லாம் இருந்தால் அந்த அம்மாவுக்கு அது புக்கு எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த அம்மாவை நான் நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அந்த அம்மா அந்த முதல் கணவனான உமாவின் அப்பாவிடமிருந்து போய் 2வது கணவனை கல்யாணம் பண்ணி கொண்டு 3, 4 என்று திருமணம் செய்து கொண்டு எல்லாம் போயிட்டு, அதில் ஒரு கணவனுக்கு இந்த பெண்ணை ஒரு 50,000 ரூபாய்க்காக விற்று விடுவாள். சொந்த மகளை காசுக்கு விற்றுருவாங்க. அப்படி விற்கப்பட்ட ஒரு உமா பிரேமன், உமா தான் அவள் பேர். அந்த பிரேமன்கிறது வாங்கினான் பார்த்தீங்களா, அவளை 50,000 ரூபாய் கொடுத்து அவன் பேர். அவன் வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு செயினை கொடுப்பான். கேரளாவில் வந்து இந்த தாலி கட்டி அப்படிலாம் இல்லை, ஒரு செயின் போடுவாங்க, அதில் தாலி ஒன்று இருக்கும். ஆனால் அவன் சொல்லுவான், இந்த அதை நீ கழுத்தில் போட்டுக்க அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், எனக்கு நகையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு அவன் ஒரே வரி சொல்லுவான், பிரேமனோட மனைவியாக இருக்கணும்னா கொஞ்சம் அந்தஸ்தோடு இருக்கணும், போட்டுக்க அப்படின்னு கொடுப்பான். இவன் அந்த நகையை வாங்கி ஒரு ஜன்னல் ஓரமாக நின்று கழுத்தில் போட்டுக்கிறாள். அதான் அவள் கல்யாணம். எந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு திருமணம் நடந்திருக்கக்கூடாது. அப்புறம் அவன் 6 வருஷம் கூட இருப்பான். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவளுடைய பிரார்த்தனை, இன்றைக்காவது என் கணவன் செத்துவிட மாட்டானா என்பதாக இருக்கும். எல்லா துயரத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம், இன்றைக்காவது செத்துட்டா நல்லாயிருக்கும்னு அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான். 6 வருஷம் தான் உயிரோடு இருப்பான். அவன் செத்து போன உடனே ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்துட்டு மார்ச்சுவரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து அவங்க வீட்டில், அதுவும் பார்த்திங்கன்னா உமா வந்து அந்த ஆளுக்கு 4வது பொண்டாட்டி, பொண்டாட்டிலாம் கிடையாது, 4வது பொண்டாட்டி. அந்த 3 பொண்டாட்டிகளும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோங்க. அவங்ககிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டு நம்ம போயிடலாம். அதுக்குள்ளே இவளுக்கு ஒரு குழந்தை இருக்கும். ரொம்ப சந்தோஷமான தாம்பத்தியில் தான் குழந்தை பிறகுதுன்னா உலகத்தில் பல பேருக்கு குழந்தையே இருக்காது இல்லையா? ஸோ ஒரு கட்டாயமான ஒரு உறவில் அந்த பொண்ணுக்கு ஒரு 3 வயசில் ஒரு குழந்தை இருக்கும்.
அப்போ கொண்டு வந்து ஹஸ்பண்டோட பிணத்தை வந்து மூத்த மனைவிகளிடம் ஒப்படைச்சி விட்டு நான் வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிளம்புவான். இப்போ ஃப்ரெண்டு சொல்லுவான், கொஞ்ச நேரம் இரு, ஒரு உயில் எழுதி வச்சுருக்கான் பிரேமன், அதை பார்த்துட்டு போ அப்படின்ட்டு. என்ன உயில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த உயிலில் சில வாசகங்கள் இருக்கும். அவனுடைய மொத்த சொத்தையும் இந்த பெண்ணோட பேரில் எழுதி வச்சுருப்பார். அவளுக்கு வந்து ஒரு நிமிஷம் தலை கிறுகிறுத்து போய் என்னடா பண்ணுறது, இந்த மாய சுழல்லேருந்து நம்ம மீண்டு வெளியவே வர முடியாதான்ற பெருந்துக்கமாயிரும். ஒரு 10 என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் ஷைலு நான் பயங்கர கோடீஸ்வரி ஆகிட்டேன், ஆனால் கடகடன் செக் புக்கை வாங்கி எல்லாருக்கும் அவர் சொன்ன மாதிரி எழுதி கொடுத்து அதே மாதிரி 10 நிமிஷத்தில் பிச்சைக்காரி ஆகிட்டேன் அப்படின்னாங்க. 10 நிமிஷத்தில் தான் மேலே எழுதப்பட்ட அத்தனை சொத்துக்களையும் முதல் 3 மனைவிகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் எழுதி கொடுத்து தன்னுடைய மகனுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு வீடை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வீட்டிலேருந்து இறங்கி வந்துடுறாங்க. ஓகே, நான் கதையை நீண்டு சொல்ல வரல. என்னென்னா, இப்படி நொம்பலப்பட்ட ஒரு பொண்ணு தன்னை நிமிர்ந்து பார்க்க வைக்க முடியுமா? முடிஞ்சிச்சு அவளால். ஏன்னா 20 வயசில் இந்த பிரச்சனையெல்லாம் ஆகி 24 வயசில் விதவை ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை எப்படி மெருகேற்றி கொண்டு போகணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்படி மெருகேற்றி கொண்டு போய் ஒரு 10-15 வருடங்களில் பிரணாப் முகர்ஜி பிரசிடெண்ட் ஆகிருந்த போது, நான் இந்தியாவின் முக்கியமான 100 பெண்களை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி போன 100ல் ஒரு பொண்ணு உமா. அவங்க போனாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் பிரணாப் முகர்ஜி தான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் ஜெயில் சிங் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். ஏன்னா நான் 6வது படிக்கும்போது அவர் தான் பிரசிடெண்ட்டு. எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் வந்தார். ஒரு சின்ன டிவியில் ஸ்கூலில் போட்டு காமிப்பாங்க, அவர் வந்து தலப்பா கட்டிக்கிட்டு என்னென்னமோ பேசுவார், எங்களுக்கு புரியாது. இப்போ எங்கள் டீச்சர் வந்து இப்படி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் ஹிந்தி புரியாது, ஆனால் அவங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு விளையாட்டாக அவள் எழுதிட்டு இருந்தால, அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு எழுதுறான். அப்போ அந்த பெண் ஒன்றுமே தெரியாத இந்த மாதிரியான குடும்ப சூழலில் இருந்த இந்த பெண் எப்படி அப்படி போனா அப்படிங்கிறது தான் அந்த கதை கேட்கும் சுவர்கள்ன்ற புத்தகம். அந்த வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி, என்னை ஆற்றுப்படுத்தின மாதிரி, என்னை தேற்றின மாதிரி எந்த புத்தகமும் என்னை தேற்றியதில்லை. அது சம்மந்தமாக இன்னும் ஒரு விஷயம், என்னோடய ஃப்ரெண்டு விமலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த புக்கை படிச்சுட்டு அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உமாவுக்கு வந்ததோட கஷ்டம் எனக்கெல்லாம் ஒன்றும் வரல, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்களாம் போய் திட்டி, சர்ஜரி பண்ணிக்கோங்க, இல்லை ட்ரீட்மெண்ட்டாவது எடுத்துக்கோங்க, அது என்னன்னு பார்க்கணும், இல்லாட்டே ரொம்ப சிரமமாயிரும், கேன்சர்ன்றது அப்படி சாதாரணமாக நீங்கள் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சர்ஜரியெல்லாம் பண்ணி இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க அதை சொல்கிறாங்க, உமா தான் காரணங்கிறாங்க. உமா அந்த புத்தகத்தின் மூலம் எனக்கு கொடுத்த ஊக்கம் இருக்குல்ல, மன தைரியம் இருக்குல்ல, அதை வந்து எங்கேயோ ஒரு மூலிருந்து அவங்க எனக்கு கடத்தினாங்கல்ல, அந்த கடத்தினது மட்டுமாகத்தான் நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினா, அவள் வந்துட்டு கல்யாணம் ஆகி 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தா, ஒரு முஸ்லீம் பொண்ணு. 8வது வருஷம் அவள் கர்ப்பமாகறா. இப்போ முழுவாமல் இருக்கும்போது 6 மாதம் இருக்கும்போது, என்ன துரதிருஷ்டம் பாருங்கள் பெண்களுக்கு, அந்த கணவன் செத்து போயிடுவான். 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த பேரு, அவள் கன்சீவாகி 6 மாதம் இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறான். அந்த இறந்து போன துயரத்தில் இருக்கும்போது அவளை தேற்றுவதற்காக சில பேர் பேசும்போது சொல்லும்போது அவள் சொன்னாலாம், நான் துயரப்படவில்லை, என் மீதி வாழ்க்கையை நான் உமாவின் தைரியத்தோடு, உமாவின் நட்போடு, உமாவின் எழுத்தோடு, ஷைலஜா அக்காவின் துணையோடு நான் கடப்பேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இப்படியான பெண்களை, இப்படியான வாழ்வியலை திரும்ப 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 கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. மீண்டும் மீண்டும் என்னால் எழுத முடிகிற போதெல்லாம் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி காலையில் இங்கே வரும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மதுரையிலேருந்து கூப்பிட்டு கேட்டார், நான் இப்போ ஒரு புக்கை எழுதிட்டு இருக்கேன். அவர் கேட்டார், எப்படிமா எழுத்து போகுது அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்ன, கை வலிக்குது எனக்கு, டைப் பண்ணும்போது இந்த விரல் யூஸ் பண்ணவே மாட்டேன் நான், அதில் யூஸ் பண்ணாமல் போய் இந்த விரல் மட்டும் அப்படி நேரம் நின்று எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உடம்பை பார்த்துக்க சாமி, நீ நல்லபடியாக இருந்தால் தான் எழுத முடியும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு 1 மாதமாக எனக்கு தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லாத மாதிரி போய்கிட்டே இருக்கு எனக்கு. அந்த புக்கோட பேர் வந்து பசி, காதல், பித்து. அது வந்து மீண்டும் ஒரு சிதம்பரம் நினைவுகள் போல் ஒரு புத்தகம் வரும்னு நான் நம்புகிறேன். அதில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சிதம்பரம் நினைவுகள் வந்து என்னோடய முதல் புத்தகம், நான் மொழிபெயர்த்த முதல் புத்தகம். அவங்க பூர்ணிமா சொன்ன மாதிரி நான் அதுக்காக தான் மலையாளத்தை பேச எழுத எல்லாமே கற்றுக்கிட்டேன். பேசல, எழுத படிக்க கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே நாங்கள் வந்து செட்டில் ஆனதுனால என்னோடய பேச்சில் கொஞ்சம் கூட மலையாள வாசனையே வராது. அப்படி சரளமாக என்னால் தமிழ் பேச முடியும், சரளமாக எழுத முடியும். ஆனால் அந்த புக்கு என்னை வந்து இம்சிச்சிச்சுல, நான் சொன்னல ஒரு புக்கு தொந்தரவு பண்ணுவோங்களான்னு, அப்படி பண்ண தொந்தரவில் தான் நான் மலையாளத்தை வந்துட்டு வாசிக்க கற்றுக்கிட்டேன். இன்னி வரைக்கும் அப்படி தான். அதனால தான் அந்த புக்கு பண்ண தொந்தரவுனால தான் 15 புக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த 16வது புக்கான இந்த பசி, காதல்,
பித்து அப்படிங்கிற புக்கு எனக்கு மீண்டும் ஒரு சிதம்பர நினைவுகளாய் வரும் என்ற பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா அதில் வந்துட்டு காதல் பைத்தியம் பித்துன்றதை விடவும் பசி தான் கோர தாண்டவம் ஆடுது. மிகப்பெரிய கோர தாண்டவம் ஆடுறது வந்து அந்த பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு தான். முகமது அப்பாஸ் அவர் பேர். அப்பாஸ் வந்து என்னென்னமோ சின்ன 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 வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு. நம்ம வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது வரைக்கும் நிறைய வேலை செஞ்சுருப்போம். சரி, செட்டில் ஆகிட்டு நிம்மதியை மொத்தமாக தொலைச்சிருப்போம். செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரே வட்டம் தான், அந்த கயிறு இப்படி போட்டு அப்படி சுற்றிக்கிட்டே இருப்போம். சுற்றி முடிச்சு கொஞ்சம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் முடியெல்லாம் நரைச்சி கொஞ்சம் தோல்லாம் சுருங்கி போய் ரொம்ப டயர்டாகி முட்டி வலி ஒன்று வந்திருக்கும். டக்குன்னு எழுந்திருக்க முடியல, டக்குன்னு வேலை செய்ய முடியுங்களேங்கிற ஒரு முதுமை வந்துட்டுருக்கும். அப்போ தோணும், என்னடா இப்படி ரொம்ப நாளாக நம்ம ஒரே மாதிரி செக்கு மாதிரி சுற்றிட்டு இருந்தோமேன்னு. யூஸே இல்லை, சுற்றாதீங்க, கொஞ்சம் வேறு மாதிரி போய் பாருங்கள். கயிறு அருந்து போச்சுன்னா அந்த செக்கு மாடு ஏதாவது ஒரு பக்கம் போகும்ல, அப்படி ஒரு தடவை நம்ம போய் பார்ப்போம். அப்படி புத்தக கண்காட்சிகளுக்கு வாங்க, வீட்டில் இருக்கிற புக் ரேக்கை திறந்து பாருங்கள், திறந்து படிக்க ஆரம்பிங்க. அப்படி பண்ணால் மட்டுமே ஒரு 60-65 வயதில் ஒரு சலிப்பு தோன்றாத வாழ்வு நமக்கு அமையும். அந்த மாதிரி இருக்கிற இவர் வாசிப்பார். முகமது அப்பாஸும் நல்லா வாசிக்கிறவர். நான் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். அவர் வந்து ஒரு எழுதுகிறாரு. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா, நான் இன்னும் அந்த புக்கை முடிக்கலை. நான் இன்னும் அந்த புக்கை மொத்தமாக மொழிபெயர்த்து முடிக்கலை. ஆனால் என் ஈரோட்டு மக்களிடம் அதிலிருந்து ஒரு பகுதியை முதலாக இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த புக்கு பிரிண்ட் ஆகி யாராவது பேசுகிறதுன்றதெல்லாம் வேறு. பட் அதுலேருந்து ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. அப்பாஸ் வந்து ரொம்ப வறுமையில் நிறைய வேலைகள் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்து அப்படி இருக்கிற ஒரு நண்பர். அவர் வந்து கேரளாவில் வேலைலாம் இல்லாமல் போய் கர்நாடகாவில் போய் வேலை பார்க்குறாங்க. நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே நிறைய பேர் பார்த்தா பெங்களூரில், அப்புறம் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் பார்க்கலாம். அப்படியே கும்பலான மக்கள் வந்து அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. அப்போது அந்த மாதிரி இவர் கர்நாடகாவுக்கு வேலைக்கு போனவர். இந்த கர்நாடகாவுக்கு வேலைக்கு போய் என்ன வேலை பார்த்தார் அப்படின்னு போனால், அந்த இரும்பு உருக்கி காய்ச்சி உருக்கி அதை வேறு ஏதோ ஒரு மெட்டலாக செஞ்சு வேறு ஒரு டிசைன் பண்ணி அனுப்புகிற வேலை. அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த இரும்பெல்லாம் வந்து ரொம்ப தடியாக இருக்கும். அதெல்லாம் உருக்குறதுன்னு ரொம்ப பெரிய வேலை. அது ஒரு பேட் ஸ்மெல் வரும் அந்த உருக்குற இடத்துல. இவருக்கு வந்து ரொம்ப சகிக்கவே முடியாது அப்படி இருக்கிற ஒரு இடம். ஆனால் அந்த இடம் வந்து அந்த ஃபேக்ட்ரி இருக்கிற இடம் கொஞ்சம் முன்னாடி மல்லாட்டை தோட்டம், சூரியகாந்தி தோட்டம், மல்லாட்டை கொல்லை, சூரியகாந்தி தோட்டம், ஏதோ கொஞ்சம் பேர் கொஞ்சம் நெல் போட்டிருந்த வயலாக இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு இவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஃபேக்ட்ரி கட்டிட்டாங்க. இப்போ நான் அது எல்லா ஊர்களுக்கும் பொருந்தும்ல. இப்போ நம்ம ஆரணியில், சென்னையில், எல்லா இடங்கள்லையும் பெரிய பெரிய கட்டடத்தெல்லாம் பார்த்தா பக்குன்னு இருக்கு எனக்கு. அட பாவத்தை, எத்தனை பேரோட சமாதிடா இதுக்குள்ளே கிடக்கும், எத்தனை பேரோட உயிர் ஜீவன் வாழ்க்கை இதுக்குள்ளே கிடக்குது அப்படின்னு தோணுது. பல இடங்கள் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில், திருவண்ணாமலை ஊரில் நிறைய ஆட்கள் தன்னுடைய சொந்த அரைக்காணி, 1 காணி, 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலத்தை வெள்ளைக்காரனுங்களுக்கு விற்றுட்டு அவன் பெருசாக ஒரு பங்களா கட்டி அந்த பங்களா வாசலே இவன் கூர்க்காவான நின்றுட்டுருப்பான். நைட் வாட்ச்மேனாக நின்றுட்டுருப்பான். அவன் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் வருவான். ஒரு 2 மாதம் அப்படி அமெரிக்காவிலேருந்து வருவான், யூரோப்லேருந்து வருவான். இப்போ அவங்களுக்கு அந்த ரூமை திறந்து சுத்தப்படுத்தி அங்கே பார்த்துக்கிற ஒரு வாட்ச்மேனாக ப்ளூ ட்ரெஸ் போட்டு நிற்கிற ஆட்களை பார்க்கும்போது பெரும் துக்கமாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சாலையோர உணவக விடுதிகளில் நம்ம சாப்பிட போகும்போது ஒரு விசில் அடிச்சுட்டோ, ஒரு லைட் காமிச்சிட்டோ, ஒரு கொடி அசைச்சிட்டோ வர்ற ஒரு முதியவர் இருக்கார்ல, மிக நிச்சயமாக அந்த இடம் அவர்தான் கூட இருக்கலாம். அவர் பாவம் இன்னைக்கு அப்படி நிற்கிறார். நண்பர்களை, உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கும். ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், அப்படி நிற்கும் எந்த செக்யூரிட்டிகளுக்கும், எந்த கையசைத்து கொண்டிருக்கும் நம் அப்பாவின் வயதொத்த ஆட்களுக்கும் அந்த இடத்தில் சம்பளம் இல்லை. ஆமாம், அவங்களுக்கு வந்து யாருமே சம்பளம் கொடுக்கறதில்ல. கார் போச்சுன்னா ஒரு காரை நிற்க வச்சுட்டு போகும்போது நம்ம வந்து பர்சிலேருந்து அனாவசியமாக எடுத்து கொடுக்குற 10 ரூபாய் இருக்குல்ல, அதுதான் அவங்களோட சம்பளம். எனக்கு அது தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப துயரமாக இருக்கும். நான் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தேன் அவங்களுக்கு. இப்போ நம்ம அதிகமாக கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்க முடியும், அது உணவாக மாறும். அப்படி ஒரு துயரம் இருக்குது. இப்போது இந்த புத்தகம் பர்டிகுலராக மனித துயரங்களை நான் நிறைய பார்த்துருந்தாலும் கூட இந்த பசி காதல் பித்துங்கிற இந்த புத்தகம் எனக்கு வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்க சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்ப அடிப்படை வசதி கூட இல்லாத மக்களின் பசியை என்னை மீண்டும் மீண்டும் உணர வைத்திருக்கிறது. அப்படி ஒரு மாதிரியான கலவையான மனநிலை இருக்கிறேன் நான் அந்த 2 மாதமாக அந்த புக்கோட. அவர் வந்து அந்த இரும்பு தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளவு மோசமான துயரமான இடங்கள்ல இருந்தால் கூட ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் வருங்கிறது நிஜம்தானே.
நாஜி படைகளில் யூதர்களை மொத்தமாக கொல்லுறதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது கூட அதில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒருத்தன் வந்து எப்படியோ ஏமாற்றி ஒரு அரை துண்டு பிரெட் எடுத்து வந்து கொடுப்பான். அது ஒரு காதல். அவளுக்காக எடுத்து வந்து கொடுக்குறான்ல அந்த பிரெட்டு துண்டை, அது வந்து மனசு எங்கேயோ இருக்குது, இன்னும் கூட உயிர்ப்பிச்சிட்டு இருக்கு, இன்னும் கூட வெட்டப்பட்ட மரத்துலேருந்து ஒரு துளிர் வருது இல்லை, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அந்த இரும்பு ஆலைக்குள்ளே வெறும் இரும்பு வாசனையோட வேலை இல்லைன்னா எல்லாரும் தண்ணி அடிச்சுட்டு பீடி குடிச்சிட்டு இருக்கிற அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு இருப்பாள், மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு. பேசிக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பா. ஆனால் நல்ல ரொம்ப விலை உயர்ந்த உடையெல்லாம் அவள்கிட்ட இல்லை. அவகிட்ட இருக்கிற தாவணியை ரொம்ப அழகாக போட்டுட்டு வருவாள், ரொம்ப வசீகரமாக இருப்பாள். அப்பாஸ்க்கு அவளை பார்க்கும்போதெல்லாம் பயங்கர உள்ள பல்ப் எரியும். இப்படி கிராஸ் பண்ணி போனான்னா அவன் என்ன பார்த்துட்டா அப்படிங்கிற சந்தோஷம் வரும். ஆனால் ஒரு முறையும் ஒருபோதும் அவள் பார்க்க மாட்டான். அவள் பாருங்க என்னன்னே தெரியல, அவள் ஒரு கழுதை வளர்ப்பா. அவள் வந்து ஒரு கழுதை வளர்ப்பா. அந்த கழுதியோட தான் எப்பவுமே போயிட்டுருப்பா. அவள் எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன நீ கழுதை வச்சுட்டு இருக்காங்க. அவள் அதை காதலே கூட வாங்கிக்க மாட்டாள். அவளுக்கு பிடிச்ச மிருகம் அது. நமக்கு நாய் பிடிச்சிருக்கலாம், பூனை பிடிச்சிருக்கலாம், கேரளாக்காரனுங்களுக்கு யானை பிடிச்சிருக்குது, என்னமோ வளர்க்குறானுங்க. போன வாரம் கூட ஒருத்தன் வந்து பாம்பு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பாம்பு வளர்க்குறேன் வீட்டில் அப்படின்னு போட்டிருந்தான். அந்த இன்ஸ்டாவில் பார்த்தேன். இப்போ என்னென்னமோ வளர்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கழுதை பிடிச்சிருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கழுதை வளர்க்குறது. அது பெருசாக சாப்பாடு கேட்காது போல இருக்குது. நல்லா ரொம்ப ஃப்ரீயாக வளர்த்துட்டு இருந்தா அவள். அந்த பெண் வந்து இவனை எப்போதும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாள். அப்படி தொடர்வது வந்து இவனுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் கொடுத்து கொண்டே இருந்த ஒரு நாளில் இது மாதிரி அடை மழையாக பெய்யும். உள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு என்ன சந்தோஷம்னா, மழை பெய்தால் வேலை இல்லை, அதனால ரெஸ்ட் எடுப்பாங்க. அதனால் இவங்க போயிட்டு இவங்களுக்கு ஒரு டோக்கன்லாம் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பணம் செலவு பண்ணிக்கலாம் இவங்க. அதில் வந்து சாப்பாடு வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் பேர் பீர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவாங்க, கொஞ்சம் பேர் சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அப்பாஸ் என்ன பண்ணுவார், ஒரு கேன்டீனுக்கு போய் காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து கொஞ்சம் சாதத்தை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை பொட்டலை கட்டி தர சொல்லி எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுட் பார்சல் எடுத்துக்கிட்டு அவர் வருவார். அவர் வரும்போது ரொம்ப தூரத்துலேயே வந்துட்டு ஒரு செவரில் வந்து ஒரு காலை மேலே மடித்து நின்று இந்த மஞ்சுளா வந்து வசீகரமாக இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கும், இந்த அப்பாஸை பார்த்துக்கிட்டு இருப்பான். இவருக்கு வந்து சுற்றி பார்ப்பார், யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பார். யாருமே இல்லை. ஓ இன்றைக்கி எப்படியாவது அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடலாம், அவள் பேர் மஞ்சுளான்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சுட்டு கூட ஒருத்தர் என்ன பேருன்னு கேட்கலாமே, அவள் வாயிலேருந்தே சொல்லட்டுமே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு 20 வயதுக்குட்பட்ட அந்த ஆணின் கிளர்ச்சியோடு அவள் பக்கத்தில் போய் நிற்பார். நின்ன உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவான், அப்படி வந்து அவனோட சட்டையை பிடிச்சி இழுத்து இப்படி கடாசுவான். புரியவே புரியாது இவனுக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணான் அந்த பொண்ணு அப்படி பிடிச்சி இழுத்து போட்டு அவன் சேரில் போய் விழுந்துருவான். இவளோட நோக்கம் என்னன்னே அவனுக்கு புரியாது. என்னை பிடிச்சிருக்கா, அவளுக்கு என் கிட்ட வர நினைக்கிறாளா, என்னை இழுத்து முத்தமிட நினைக்கிறாளா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மஞ்சுளா இவனை கீழே தள்ளி அவன் கையில் இருக்கிற சாப்பாட்டை வாங்கி பிரித்து கட 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 கடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். பசி மட்டுமே உண்மை. பசிக்கு பிறகுதான் கலையும் இலக்கியமும் ஓவியமும் இசையும் எல்லாம். பசி மட்டுமே நிரந்தரமானது. அதை தாண்டினாதான் மனுஷன் எல்லாமே செய்ய முடியும். அந்த பசியையும் அறிவு பசியையும் ஒன்றாக இந்த ஊருக்கு செய்து கொண்டிருக்கும் சுதாகரும் வித்யாவும் மீண்டும் மீண்டும் நம்மால் போற்றி பாராட்டப்பட வேண்டியவர்கள். இந்த பசியையும் அதற்கு பிறகு வரும் இந்த புத்தகங்களையும் வாசிப்புகளையும் எவ்வளவு முக்கியமாக சுதாகர் வித்யா என்ற இந்த இரு நண்பர்களை முன்னிலைப்படுத்தி பின்னால் பல நண்பர்கள் இருப்பாங்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த பல நண்பர்களும் வாழ்த்த வேண்டிய அவசியத்தில் நான் இருக்கிறேன். மிக நிச்சயமாக இந்த அறம் செய்வோம் அமைப்பு ழா என்று என்னென்ன பெயர் வைத்து கொண்டிருந்தாலும் மனசுக்குள்ளே இருக்கிற இந்த அட்சய பாத்திரம் இருக்குல்ல, இவங்க 2 பேருக்கும் இந்த அட்சய பாத்திரம் பெரிதாகி இந்த ஆரணி மண்ணை சொஸ்தமாக்கும், பசி இல்லாமல் ஆக்கும் என்ற நம்பிக்கையும் இதன் மூலம் இவர்கள் டால்ஸ்டாயை படித்தால் வாழ்க்கையில் கஷ்டம் எதுவுமே இருக்காது, கையில் விளக்கேற்றி கொண்டு போவது போல என்ற ஒரு வரியையும் சொல்லி அந்த விளக்கை இவர்கள் 2 பேரும் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இது எதற்காக பல நண்பர்கள் இவர்கள் பின்னால் இருந்து எண்ணெயையும் திரியையும் ஒரு தீக்குச்சியும் கொடுத்து கொண்டே இருப்பதும் எனக்கு தெரியும். எல்லாரையும் வாழ்த்துகிறேன். நன்றி. மிகச்சிறப்பாக தன்னுடைய எழுச்சி உரையை ஆற்றி இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினருக்கு மழை பிடிக்கும் என்கின்ற காரணத்தினால் என்னவோ மழையும் அவர்களுடைய பேச்சை கேட்க வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டுமாக மிகப்பெரிய நன்றிகளை ஆரணி புத்தக திருவிழாவின் சார்பாக சொல்கிறோம். உங்கள் அனைவரின் பலத்த கரவொலியோடு சிறப்பு விருந்தினருக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.